நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பு நாளைக்கு உங்களுக்கு கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடும்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்புவீங்க. இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது நம்புவீங்க. எஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்சர்னா என்ன, அது எதனால் வரும், யாருக்கெல்லாம் வரும், வந்தால் வீட்டு மருத்துவம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இல்லை டாக்டர் கிட்ட பார்க்கும்போது எந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கு என்ன ரேட் ஆகும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அல்சர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அல்சர் அப்படின்னா இரைப்பை, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அந்த இரைப்பையிலையோ இல்லை முன் சிறுகுடல் இருக்கு இல்லையா, அதில் முன் பகுதியில் வந்து ஏதாவது ஒரு புண் இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம அல்சர், பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த அல்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இரைப்பை, நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு புண் இருந்தது அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. முன் சிறுகுடலில் புண் இருந்ததுன்னா அது டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அல்சருக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் இருக்கும், புளிச்ச ஏப்பமாக வந்துட்டுருக்கும், பசி எடுக்காது, கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், ஆனால் சாப்பிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல புண்ணாயிருக்கு, அந்த புண்ணுக்கு மேலே நம்ம என்னத்தையும் இன்னும் கொட்ட வலி இருக்கிற மாதிரி இருக்கும். வலிக்கும் போது உங்களுக்கு அதோட பாதிப்பாக பின் முதுகலையும் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள், சிலருக்கு வந்து ரத்தம் வாமிட் வந்துட்டு பிளட் வாமிட்லாம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாமிட் வர்ற சென்சேஷன் இப்படிலாம் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அதோட அறிகுறி. அண்ட் யாருக்கெல்லாம் இது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு. நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன தவறு வேறு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும்னு, இதுதான். ஏன்னா நம்மள பலரும் காலையில் வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும் அப்படின்ற டென்ஷனில் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் தானே, அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் மதியம் லஞ்சில் சேர்த்து கட்டுன்னு கட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைப்போம். பட் அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம வயிறு பட்னியாக இருக்கும், அதே இதோட நம்ம காலையில் எந்திரிச்சு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா வயிற்றுக்குள்ளே புண்ணு வர்றதுக்கு ரொம்ப பெரிய காரணம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது. அடுத்தது என்ன அப்படின்னா, டைமுக்கு சாப்பிடாதது. அதாவது ஒரு சிலர்லாம் 11 மணி 12 மணி விடிஞ்சிரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அதாவது டைமுக்கு சாப்பிடணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், அதை எப்போ சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ டைமுக்கு சாப்பிடாதவங்களுக்கும் சரி, இல்லை ரொம்ப காரமான சாப்பாடு, ரொம்ப புளிப்பு இருக்கிற சாப்பாடு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், இந்த சாட் ஃபுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றது, எண்ணெயில் பொரிச்ச இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸு, ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அப்புறம் பெயின் கில்லர்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இவங்களா ஓகே வலிமா எனக்கு இந்த கால் வலிக்குதா இதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு, ரொம்ப பட்னி கிடக்கிறவங்களுக்கு, இல்லை ரொம்ப சூடாக சாப்பிட்ற இவங்க எல்லாருக்குமே அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த புண் அப்படின்றது எதனால் வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல என்ன மாற்றம் எதனால் எப்படி வருதுன்றதை தெரிஞ்சால் தான், ரூட் காஸ் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சால் தான் அதை கிளியர் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு பசி எடுக்கும்போது, நம்ம வயிற்றுக்குள்ளே அப்படியே பசி எடுக்கும் இல்லையா, அந்த டைமில் நமக்கு பசித்த உடனே நம்ம உடம்புக்குள்ளே வந்து வயிற்று பகுதியில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் பெப்சின் என்சைம் அப்படின்ற சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் பெப்சின் என்சைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைலி அசிடிக். அதோட நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட அசிடிக் என்வரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா pH லெவல் 1.5லேருந்து 3.5 வரைக்கும் இருக்குது. இது ஹைலி அசிடிக். ஸோ இப்படி இவ்வளோ அசிடிக் என்வரான்மெண்ட் கொண்ட இந்த ஆசிட் ஏன் வயிற்றுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட டைஜஷன், நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ செரிமானத்துக்காகட்டும், இல்லை உடம்புல ஏதாவது கெட்ட பாக்டீரியா இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்காக தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. ஸோ அண்ட் அதே மாதிரி தான் நம்மளோட பெப்சின் என்சைமும் சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் புரோட்டீன் சத்துக்கள் எவ்வளோ இருக்கோ அந்த புரோட்டீனை கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து தேவையானது உடம்புக்கு கொடுத்துரும். இதனால தான் பெப்சின் என்சைம் இருக்குது. ஸோ நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு அவ்வளோ அசிடிக்காக வயிற்றுக்குள்ளே இப்படி ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னென்னமோ சாப்பிட்றோம் இல்லையா, கல்லை சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசுப்பா அப்படின்னு சொல்லி கண்டதையும் நம்ம சாப்பிட்றோம். அந்த சாப்பிட்ற அத்தனையும் அது பிரேக் டவுன், அதை கட் பண்ணி அது தேவையான அளவுக்கு டைஜஷனுக்கும், ஒரு கெட்ட பாக்டீரியா, ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இருக்குது உடம்புல அப்படின்னா அதையும் கொள்றதுக்காக தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் பெப்சின் என்சைமும் சுரக்குது. ஆனால் நமக்கு பசிக்குது, நம்ம பசி எடுத்த உடனே உடம்பு ஆட்டோமேட்டிக்காக இந்த பெப்சின் என்சைமையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம லேசியாக இருந்துட்டு சரி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விடும்போது இந்த ஆசிட் நம்மளோட வயிற்று பகுதியை அரிக்க ஆரம்பிக்கும்.
நம்மளோட இரைப்பைக்கு மேலே மியூக்கஸ் அப்படின்ற ஒரு படலம் இருக்கும். அந்த படலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பித்து அது அட்லாஸ்ட் புண்ணில் கொண்டு போய் முடிச்சிடும். ஸோ இதனால தான் நமக்கு பசிச்ச உடனே சாப்பிடணும் அப்படின்றது. பசிக்காமல் சாப்பிட்டாலும் தப்பு, பசி இருக்கும்போது அதை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர்லாம் பசிக்குதுன்னு டீ காஃபி குடிப்பாங்க. அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம காஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கெஃபைன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அண்ட் இந்த கெஃபைன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆசிட் இருக்கு இல்லையா, நம்ம வயிற்றுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது பசிக்கும் போது, அண்ட் இன்னும் அந்த ஆசிடை எலிவேட் பண்ணுறது கெஃபைன் பண்ணிடும். ஸோ பசிக்குது அப்படின்போது டீ காஃபி குடிக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த இரைப்பை மியூக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரொம்ப ஒரு தின் லேயராக இருக்கும், நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே நமக்கு செரிமானத்துக்காக இந்த ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த ஆசிட் நம்ம வயிற்றை அரிக்கக்கூடாது அப்படின்ற காரணமாக தான் அந்த ஒரு மியூக்கஸ் அப்படின்ற ஒரு லேயர் வயிற்றை வந்து இந்த ஆசிட் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த லேயர் இருக்கு. பட் அந்த லேயருக்கு பிரச்சனை வரும்போது தான் நமக்கு இந்த புண் வருது. ஸோ நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுக்கலாம்? இப்போ வயிற்றில் புண் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கும் இல்லை டைஜஷன் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இன்னும் அந்த புண்ணை வந்து அக்ரிவேட் பண்ணாமல் உணவு முறையில் எது மாதிரி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறத சாப்பிடலாம். லைக் ஆப்பிள் ஆகட்டும், இல்லை பனானா, வாழைப்பழங்கள், ஓட்ஸ், பட்டாணி, பீன்ஸ், தானிய வகைகள், இந்த முளைக்கட்டிய பயிர்கள், இதெல்லாமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வாட்டர் மெலான் சொல்கிறோம் இல்லையா, தர்பூசணி பழம், இதில் தண்ணி சத்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் பம்கின், வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அதை காலையில் ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது நம்ம வயிற்றுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மோர், தயிர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியா உருவாக்குற உணவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராபெரி இருக்குது, பேரிக்காய், கிரேப்ஸ், ஆனியன், அதாவது நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய விஷயங்கள் சின்ன வெங்காயம் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப இந்த காரமான சாப்பாடு, நிறைய இந்த மசாலா ஐட்டம் போட்டது, மிளகாய் தூள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காரம் என்ன பண்ணும் அப்படின்னா புண்ணு மேலே போய், இப்போ உங்களுக்கு கையில் ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணில் போய் மிளகாத்தூளை போட்டால் எப்படி எரியும், அதே தான் வயிற்றுக்குள்ளேயும் அதே தான். ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணு மேலே போய் நீங்கள் ரொம்ப காரமானதையோ இல்லை மசாலா ஐட்டத்தையோ போடும்போது அது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த எண்ணெய் பொருட்களை வந்து சாப்பிட்றதையும் கம்மி பண்ணிக்கணும். நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிறனால டைஜஸ்ட் ஆக லேட்டாக, அண்ட் அது வயிற்றுக்குள்ளே இருக்க உங்களுக்கு இன்னும் இரிட்டேஷன் தான் கொடுக்கும். அண்ட் ஆல்கஹால் அது ரொம்ப வேர்ஸ்ட் ஆக்கிடும் உங்கள் கண்டிஷனை. ஏன்னா நம்மளோட வயிற்று பகுதியிலே ஒரு தின் லேயர் தான் இருக்குது. அண்ட் அந்த தின் லேயரை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணி அந்த புண்ணு இருந்தாலும் சீக்கிரம் ஆற விடாமல் பண்ணிடும். அதே மாதிரி காஃபி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் கெஃபைன் இருக்குது. ஸோ அந்த வயிற்றுக்குள்ளே ஆசிடை மறுபடியும் அந்த கெஃபைன் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ காஃபி குடிக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி பாலாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அதை நீங்கள் தயிராகவோ இல்லை மோராகவோ இல்லை சீஸாகவோ அப்படி கூட சாப்பிடலாம். பட் டேரெக்டாக பால் குடிக்கிறது வேண்டாம். அண்ட் அதே மாதிரி வைட்டமின் ஏ இருக்கிற ஃபுட்ஸ், ஏன்னா அதில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட முட்டை, கேரட், சக்கரவள்ளிக்கிழங்கு, கீரை வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வைட்டமின் ஏ சத்து கிடைக்கும். இதெல்லாம் ஹோம் ரெமடி. நம்ம ரெகுலராகவே நம்ம ஃபுட் ஐட்டமில் இதை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புக்கு இந்த வயிற்று புண்ணுன்னு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நல்லது தான். பயமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போய் பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. அதில் உங்களுக்கு க்யூர் ஆகலை அப்படின்னா எண்டோஸ்கோபி இல்லை பயோப்சி பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ இந்த எண்டோஸ்கோப்பினா என்ன அப்படின்னா ஒரு தின் ஃப்ளெக்சிபிள் டியூப் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன மெல்லிசான டியூபு. அதை நம்ம வாய் வழியாக நம்ம தொண்டைக்குள்ளே விட்டு டைரெக்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க வயிற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏன்னா அந்த செரிமான, ஏன்னா அந்த குடலாகட்டும் இல்லை உள்ள ஏதாவது புண் இருக்கா அப்படின்றத எண்டோஸ்கோபி மூலிமா பார்க்க முடியும். ஏன்னா இந்த டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமரா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால டைரெக்டாகவே நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த தொண்டை வழியாக விட்டு பார்க்கும்போது ஏதாவது புண் இருக்கா அப்படின்றது எண்டோஸ்கோபி பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அண்ட் இதுக்கு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து 3000, அது நம்ம ஏரியாவை பொறுத்து, எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்களோ அதை பொறுத்து அமௌண்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அண்ட் அடுத்ததான் பயோப்சி. ஸோ பயோப்சி பண்ணுறது என்ன அப்படின்னா எண்டோஸ்கோபி பார்த்து உங்களுக்கு புண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பயோப்சி பண்ணுவாங்க. ஸோ பயோப்சினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஒரு சின்ன டிஷ்யூவை வந்து சாம்பிளாக எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க எந்த மாதிரியான இருக்குது ப்ராப்ளம் அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுறதுக்காக தான் பயோப்சி பண்ணுவாங்க. ஸோ பயோப்சி அப்படின்னா நீடில் பயோப்சி, நம்மளோட ஊசி இருக்கு இல்லையா, ஊசி போடுவாங்க இல்லையா, அது மூலிமா கூட சின்னதாக சாம்பிள் எடுப்பாங்க. சிலருக்கு வந்து சர்ஜிக்கல் பயோப்சி பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணுற அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக அவங்களுக்கு வந்து டிஷ்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எண்டோஸ்கோபி பயோப்சி அப்படின்றாங்க. இந்த எண்டோஸ்கோபி பண்ணுறாங்க அப்படின்னு இல்லையா, வாய்க்குள்ளே வந்துட்டு ஒரு டியூப் விட்டு பார்ப்பாங்க. அது மூலிமா கூட
ஒரு சாம்பிள் டிஷ்யூ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பயாப்சின்னு பொறுத்து, ஒருவேளை நீடில் பயாப்சியா இல்லை சர்ஜிக்கல் பயாப்சியா இல்லை எண்டோஸ்கோபி பயாப்சியா அப்படின்றது தெரியல, அதை பொறுத்து அமௌண்ட் மாறும். 2000லேருந்து 50,000 வரைக்கும் அதை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வயிற்றுப்புண் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறது நாளைக்கு கேன்சர் வரைக்கும் கொண்டு போகும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே க்யூர் பண்ணலை அப்படின்னா, இப்போ அது வயிற்றுப்புண் சாதாரண வயிற்றுப்புண் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு கேன்சர் கட்டியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ என்றைக்குமே ஒரு விஷயத்தை பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இந்த வயிற்றுப்புண் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் அமிர்தம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பழைய கஞ்சி. ஸோ பழைய சாப்பாடு இருக்கு இல்லையா, இன்றைக்கி செஞ்ச சாப்பாடை நைட்டெல்லாம் தண்ணியில் போட்டு அடுத்த நாள் அதை கஞ்சி குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியிலையும் அவ்வளோ நல்லது இருக்குது. ஏன்னா நிறைய நல்ல பாக்டீரியாவில், ஏன்னா அந்த பழைய கஞ்சியில் நிறைய நல்ல பாக்டீரியா, குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மாதிரி புண் இருந்தாலும் சீக்கிரமாக அந்த புண் ஆறுறதுக்கு இந்த பாக்டீரியா உதவும். ஸோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல டாக்டரை பாருங்கள், அவங்க கொடுக்குற மெடிசன் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டனாக உணவே மருந்து, மருந்தும் எடுத்துக்கணும், உணவே மருந்துன்றது அந்த கான்செப்டை தயவு செஞ்சு பிலீவ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட உணவு முறைகளில் எப்போதுமே ஒரு டிசிப்ளின் கொண்டு வாங்க. ஸோ நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக இருந்தாலே மருந்தே தேவைப்படாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.